Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ கூட டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபால் செயின் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன், சில்க் த்ரெட், ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போடுறேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கோம். செகண்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம், திலகம் ஷேப் ஸ்டோனு. ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை சுற்றிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ ஸ்டோன்லாம் போட்டாச்சு. ஸ்டோன்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் காட்டன் த்ரெட் போடுறேன். காட்டன் த்ரெட் வந்து இந்த மாதிரி இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, திரும்ப நீடில் இந்த பக்கமே போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் எங்கே எடுக்குமோ அதே பக்கத்தில் திரும்ப போடணும். நீடில் வந்து உள் பக்கமாக எடுத்துட்டு வெளி பக்கமாக போட்டுடணும். காட்டன் த்ரெட் போட்டுட்டு இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோனை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். ஸ்டோனை ஒட்டிலும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே இங்கேருந்து நீடில் எடுத்து இந்த மார்க் பண்ணியிருக்க லைனில் வந்து நீடில் போட்டுக்கலாம். திரும்பவும் அது பக்கத்தில் நீடில் எடுத்திருக்கேன். எடுத்து இது கொஞ்சம் கீழ் பக்கமாக ஸ்டோனை ஒட்டிலுமே நீடில் வர்ற மாதிரி எடுங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே கரெக்டாக போடணும். ஸ்டோனை ஒட்டிலுமே நீடில் எடுங்க. ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே தான் அதுவும். த்ரெட் போடுறப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது, தள்ளி தள்ளி போடணும். இதுக்கு அடுத்ததில் வரணும். நம்ம உள்ள காட்டன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அது தெரியாமல் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். த்ரெட்டை ஒட்டிலுமே செயின் ஸ்டோன் போடணும். ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஷார்ப் பகுதி வந்து கீழ்ப்பக்கம் வர்றது மாதிரி போடணும்.
போட்டுட்டு இதை சுற்றிலுமே நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம், ஆன்டிக் பீட்ஸ். பீட்ஸ் எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் கடையில் ஓவர் ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் கடையில் ஓவர் ஸ்டிச் போடணும். ஃபேப்ரிக் க்ளூ மட்டும் போட்டிங்கன்னா கீழே விழுந்துடும், அப்படிங்கிறதுனால ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சைடு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் சுற்றிலாம் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை சுற்றிலும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த 2 பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் இதிலிருந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ். இது வந்து சைடு ஸ்டிச் போடணுன்ட்டு வேண்டாம். இப்படி போட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணி த்ரெட் இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பீட்ஸ் ஒட்டிலுமே போடணும். போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.